ச்சே, நமக்கே இவ்வளவு கேவலமான கனவு வந்துச்சு. ஏய் விஷ்ணு, வேலைக்கு போயிட்டு வரேன். ஏய் விஷ்ணு, சொல்லுங்க. ஏன்டி பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிற? நைட்டு ஒரு கெட்ட கனவு கண்டங்க. என்ன கனவு? நீங்களும் என் தங்கச்சியும் சமையல் ரூம்ல கட்டி பூச்சினுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டங்க. நீ கனவு தான் கண்டியா இல்ல தூக்கத்துல நைட்டு சமையல் ரூம் பக்கம் வந்தியா? ஏன் கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வந்தா நம்பாத. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நல்ல வேலை, தப்பிச்சோம். சே, வண்டி எவ்வளவு தூசியா இருக்குது. என்னங்க ஏங்க நீங்க தொடக்கிறீங்க? நான் தொடக்கிறேன், கொடுங்க. என்ன இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அக்கறை காட்டுறா. இந்தா. என்னாச்சு இவளுக்கு? என்னங்க? என்ன? கார்த்திகை தீபம் அதுவுமா வெடிக்கால ஒரு கனவு கண்டங்க. அந்த கனவுல கண்டது நடக்கலன்னா தெய்வ குத்தம் ஆயிடுமாங்க. என்ன கனவு கண்ட? நீங்க அந்த கனவுல தங்கத்திலேயே கம்பல், செயின், நெக்லஸ் எல்லாமே வாங்கி தரீங்க. அக்கறையா பைக்கை தொடிக்கும் போது நினைச்சேன் என் பர்ஸை தொடிக்க போறான்னு. செல்லம், அதே கனவு எனக்கு வந்துச்சு செல்லம். என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா செல்லம், நீ சொன்ன கம்பல், செயின், நெக்லஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கூட அப்பா காசு கொடுத்தாரு. காசு கொடுத்தாரா? நீ போய் காசு எடுத்துன்னு வா, நான் போய் பைக் எடுத்துன்னு வரேன். யாரை ஏமாத்தலான்னு பாக்குறேன். இவனை ஏமாத்தலான்னு பார்த்தா இவன் என்ன ஏமாத்திட்டு போறானே. ஐசுமா, அப்பா சட்னி அரைக்க போறேன். நான் கொஞ்சம் வச்சு தெரியா? எப்படிப்பா ஓடிக்கிறது? எங்கடா நல்ல கல்லா இருந்தா பார்த்து ஓடைமா. சரிப்பா. எங்க ஓடிக்கிறது? ஐயா, அங்க ஓடிக்கலாம். A few moments later. ஐயோ, அப்பா காப்பாத்துப்பா. காப்பாத்துப்பா. அப்பா காப்பாத்துப்பா. காப்பாத்துப்பா. ஏய், ஏன்டி கோயந்தை அடிக்கிற? உன் பொண்ணுக்கு தேங்காய் வச்சு என் நெஞ்சிலே அஷ்டா. அப்பா நம்ம ஓடிக்க சொல்லிச்சே. நான் ஓடிக்க சொன்னா? அப்பனும் பொண்ணு சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? ஏய், நான் எப்போ ஓடிக்க சொன்னேன்? அப்பா, நீ தானப்பா நல்ல கல்லா பார்த்து ஓடிக்க சொன்ன. ஆமா. அம்மா எப்பவுமே கல் நெஞ்சுக்காரி சொல்லுவல. ஆமா. அதான் அந்த கல் நெஞ்சிலே வச்சேன். ஏண்டா என்ன கல் நெஞ்சக்காரி நான் சொல்றேன் உங்களை. ஐயோ, ஐசுமா, அப்பா சட்னி அரைக்க போறேன். நான் கொஞ்சம் வச்சு தெரியா? எப்படிப்பா ஓடிக்கிறது? எங்கடா நல்ல கல்லா இருந்தா பார்த்து ஓடைமா. சரிப்பா. எங்க ஓடிக்கிறது? ஐயா, அங்க ஓடிக்கலாம். A few moments later. ஐயோ, அப்பா காப்பாத்துப்பா. காப்பாத்துப்பா. அப்பா காப்பாத்துப்பா. ஏய், ஏன்டி கோயந்தை அடிக்கிற? உன் பொண்ணுக்கு தேங்காய் வச்சு என் நெஞ்சிலே அஷ்டா. அப்பா நம்ம ஓடிக்க சொல்லிச்சே. நான் ஓடிக்க சொன்னா? அப்பனும் பொண்ணு சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? ஏய், நான் எப்போ ஓடிக்க சொன்னேன்? அப்பா, நீ தானப்பா நல்ல கல்லா பார்த்து ஓடிக்க சொன்ன. ஆமா. அம்மா எப்பவுமே கல் நெஞ்சுக்காரி சொல்லுவல. ஆமா. அதான் அந்த கல் நெஞ்சிலே வச்சேன். ஏண்டா என்ன கல் நெஞ்சக்காரி நான் சொல்றேன் உங்களை. டேய், உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா. என்னைக்கா இருந்தாலும் என்னால தானே உனக்கு சாவு. மாமா, ஏன் மாமா இப்படி கத்துறீங்க? அந்த எதிர் வீட்டு ஏகாமரம் தான் நீ ரொம்ப ஓவரா பண்றான். அவனை என்னைக்கா இருந்தாலும் பழி வாங்க விட மாட்டேன்டி. ஆமாங்க, அவன் எப்ப பார்த்தா சண்டை போட்டுனே இருக்கிறான். அவனை என்ன பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. பேசாம அந்த எதிர் வீட்டு ஏகாமரத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. டேய், உனக்கு என்ன பைத்தியம் மேட பிடிச்சிருக்குதே? இல்ல செல்லம், எப்படி நான் உன்கிட்ட மாட்டிக்கின்னு ஒவ்வொரு நாளும் சாவறனோ அதே மாதிரி அவனும் சாவணும். இதை விட ஒரு நல்ல வழி இல்ல. செருப்பு வரும். நல்ல வழி தானே சொன்ன. ஐசே, என்னம்மா? ஐசே, அம்மாக்கு உள்ள வேலை இருக்குது. இந்த குண்டான மட்டும் கொஞ்சம் கழுவி கூட. விளையாடவே விட மாட்டேமா, சும்மாடா வேலை குத்துனே இருக்க. இதை மட்டும் கழுவி கொடுத்துட்டு விளையாட போ ஐசே. குடுமா. நான் அழுக்கே போக மாட்டேதே. எவ்வளவு தைச்சாலும் அழுக்கே போக மாட்டேதுமா. ஏய், அழுக்கு இருக்கிற இடமா பார்த்து தேடி போயிடா. சரிம்மா. இங்க தேக்கலாம். இவ எங்க ஆளை காணோம்? ஒரு குண்டான தேய்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா?
ஏய் குண்டான நாரி பண்ற மா நீ தரமா அழுக்கு இருக்கிற இடமா பார்த்து தைக்க சொன்ன ஆமா இங்கதான் நிறைய அழுக்கு இருக்கு அதான் தைக்கிறேன் என்ன இந்த பொண்ணு ஆளே காணோம் ச்சே. ஏய் வெளிய நின்னு எந்த பொண்ணடா சைட் வச்சுனுக்குற? டேய் யாரை பார்த்து சைட் வச்சு நிக்கிறேன் என்ன? நான் சும்மா நிக்கிறேன். அப்ப இங்க நின்னுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? நேத்து நான் நிக்கும் போது ஒரு பொண்ணு என்ன இஷ்டு போச்சுல, ஆமா அதுக்குன்னா இப்போ அந்த பொண்ணு இப்படி தானே வரும். நேத்து அவ எப்படி இச்சாலோ அதே மாதிரி நான் அவளை இடிக்க போறேன். ஓ இடிக்க போறியா? நான் உன்னை அடிக்க போறேன், நீ வழியில துடிக்க போற. அப்ப நான் ஓட போறேன். டேய். ஐயோ ஏய் எப்ப பாரு போனே பாத்துனுக்குற, படிக்க மாட்டியா நீ? மா கொஞ்ச நேரம் தானமா பாக்குறேன் போன நோண்டி இருந்தாக்கா மூளை மங்கிடும், அப்புறம் அறிவே வளராது. 4 பேர் உன்னை பார்த்து அறிவில்லாதவன்னு சொன்னாக்கா எனக்கு அசிங்கமா இருக்காது? இனிமே போன நோண்ட தொலைச்சிருவோம் உன்னை. போனை தூக்கி ஏர்ல போட்டுருவேன். என்ன சொல்லிட்டு அம்மா செல்போன் பாத்துனுக்குது தண்ணி தாக எடுக்குது, போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். 5 minutes later. செல்லுங்க காணா. ஏய் கட்டில் மேல வச்ச போன் எங்கடி? இப்பதான் ஏர்ல தூக்கி போட்டேன் ஏர்ல தூக்கி போட்டியா? யாண்டி? மா செல்போன் பார்த்தா மூளை மங்கிடாத அப்புறமா உனக்கு தான் அறிவு வளராம போயிடும் 4 பேர் உன்னை பார்த்து அறிவு இல்லைன்னு கேட்டா எனக்கு அசிங்கமா இருக்காத அதான் போனை தூக்கி ஏர்ல போட்டேன் அடி பாவி. எனக்கு ஒரு நாய் உங்களுக்கு ஒரு நாயமா சொல்லு மச்சான், நாளைக்கு வேலைக்கு வந்துடும்டா. ஆமாண்டா, நேற்று வேலை செஞ்சு மறந்துடும் தானே, வந்துடுறேன்டா. ஏன் அப்பாக்கு இப்படி ஆச்சு சரி மச்சான், அங்கேயே வந்துடுறேன். மச்சான் ஒரு நிமிஷம் அப்பா கூப்பிடுறேன். ஐசே ஏமா அப்பாவை அப்படி பார்த்துனுக்குற? அது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒரு டவுட்டுப்பா. என்ன டவுட்டு? இங்க வா. என்னம்மா டவுட்டு? இவ்வளவு சின்ன வயசுல ஏன் முடி வெள்ளையாயிடுச்சு? ஆஹா, இதை வச்சு பண்ற தப்பெல்லாம் கம்மி பண்ண வேண்டியதுதான். அது ஒண்ணும் இல்லம்மா, பிள்ளைங்க எவ்வளவு தப்பு பண்றாங்களோ அவ்வளவு அப்பா முடி நடிச்சு போயிடும். பாரு, நீ பண்ற தப்பால அப்பாவுக்கு எவ்வளவு முடி நடிச்சு போயிடுச்சு. நிஜமாப்பா சொல்ற? ஆமாமா, நிஜமாதாம்மா சொல்றேன். அப்பனா நீதான்ப்பா நிறைய தப்பு பண்ணிருக்க. நான் என்னம்மா தப்பு பண்ண? தாத்தா முடி ஃபுல்லா வெள்ளையா இருக்கு, அப்ப நீ எவ்வளவு தப்பு பண்ணிருப்ப? உன்னை விட நான் கம்மியா தான் தப்பு பண்ணிருக்கேன். போப்பா. இவளுக்கு சொல்லலான்னு பார்த்தா இவ எனக்கு சொல்லிட்டு போறா.